see about the object-oriented programming in C++. Okay. So C++ member function, you have two things. One is inside member function, another one is outside member function. இப்போ கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா outside member function பத்தி நம்ம பார்க்க போறோம். Okay. So first previously நம்ம பார்த்தது வந்து previous videosல பார்த்தோம்னா inside member function பார்த்திருப்போம். Inside member functionனா ஒரு கிளாஸ் குள்ள நீங்க கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றனா அது inside member function. இப்போ இதுல outside member functionல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கிளாஸ்க்கு வெளியே நம்ம அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிருக்கோம். ஸோ அது இதை நம்ம என்ன சொல்றோம்னா outside member function. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த outside member functionல as usual உங்களுக்கு header files include ஆயிருக்கு. ஸோ IO string input output string console input output string. அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். கிளாஸ்க்கு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னது ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்ங்கிறது வந்து இங்க கிளாஸ் நேம் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் தி பிராக்கெட் வித் செமிகாலன். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கிளாஸோட டிக்ளரேஷன் இதுக்குள்ள நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன பண்ணிருக்கோம், டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம், மெம்பர் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம், ரைட். ஸோ மெம்பர் டிக்ளரேஷன்ல யூ ஹேவ் பிரைவேட் int roll number character name 20, that is array representation நம்ம என்ன பண்ணிருக்கோம், name வாங்கியிருக்கோம், roll number வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் பப்ளிக்ல என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று வந்து get data, இன்னொன்று வந்து display data ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெளியில தான் கிளாஸ்க்கு வெளியே தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த டேட்டாவை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா outside member function. இதே வந்து இந்த டேட்டா enter roll number input roll number ஓட input name ஓட input வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது வந்து inside member function. இப்போ இந்த கிளாஸ் செமிகோலன் முடியுது இல்லைங்களா, அப்போ அங்கே என்ன ஆகுது, கிளாஸ் டிக்ளரேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த டேட்டாவை நம்ம வாங்குறோம். அதனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம்னா outside member function. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன voidல ஸ்டூடெண்ட்க்கு ரெண்டு அதோட நேம் கிளாஸ் நேம். அப்போ அந்த கிளாஸ் நேம் void return type அப்புறம் என்ன பண்றோம், கிளாஸ் நேம் கொடுக்கிறோம், டபுள் காலம், that is scope resolution operator. அதுக்கு அப்புறம் நீங்க கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸ், ரைட். outside member function யூஸ் பண்ணனும் அப்படினா அதோட பேசிக் சின்டாக்ஸ் இதுதான். உங்களோட return type அப்புறம் கிளாஸ் நேம் scope resolution operator நீங்க யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் நீங்க கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ return type என்ன கொடுத்திருக்கேன், void. So class name என்னதுங்க, student, scope resolution operator, நீங்க கிரியேட் பண்ண function get data. இங்க வந்து நமக்கு செமிகாலன் நேமிங் கிடையாது. ஓகேவா? So get data. அப்ப இது என்ன ஆகும், நீங்க வாங்குற ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை எதுல போய் நமக்கு கொடுக்கும், ஸ்டூடெண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அதான் வந்து அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் மீன் பண்ணும். அப்ப அதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரோல் நம்பர் வாங்குற இன்புட் கொடுக்குறேன். ஸோ ரோல் நம்பர் நேம் எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ CN. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்த ஃபங்க்ஷன் என்னது, டிஸ்ப்ளே. அதே சின்டாக்ஸ், உங்களோட ரிட்டர்ன் டைப், உங்களோட கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து void, கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட், ஸ்கோப் ரெசல்யூஷன், ரெண்டாவது ஃபங்க்ஷன் நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க, டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே எது பண்ணோட நீங்க ரோல் நம்பர் வாங்கிருக்கீங்க, நேம் வாங்கிருக்கீங்க. ஸோ ரோல் நம்பர் அண்ட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் டேட்டா, ஓபன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி டேட்டா வாங்க முடியும், ஒரு கிளாஸ் வருது யூசிங் an ஆப்ஜெக்ட். அப்ப ஸ்டூடண்ட்ங்கற கிளாஸ் நேமுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும். சோ s1 and s2. சோ s1 டாட் get data அந்த ஆப்ஜெக்ட் நீங்க வெச்சு தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ s1 டாட் get data, s1 டாட் display data. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட் s2 டாட் get data, s2 டாட் display data. சோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம outside member function வேல்யூ வாங்குறோம், ரைட். சோ இந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணிருந்தா இட் இஸ் an inside member function. கிளாஸ்க்கு வெளியே நீங்க அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது இட் இஸ் an outside